பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வடை பாயாசத்தோடு சமைச்சு சாமி கும்பிடணும் இல்லையா? அப்போ நான்வெஜ் செய்யக்கூடாது. அண்ணான்னு சொல்லி வயசை கம்மி பண்ணிட்டீங்களே. என் வயசை கம்மி பண்ணிட்டேனா? சரி சரி, அப்போ தம்பி தான். ஹாய் அக்கா, நான் தன்யா. வாங்க வாங்க தன்யா சிஸ்டர், சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? பொங்கல் வைக்க தெரியாது. ஏன் பொங்கல் வைக்கிறது என்ன அப்படி ஒரு பிரமாதம்? சும்மா அந்த சாப்பாடை தண்ணியில், அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு நல்லா பொங்கல் அரிசி நல்லா வெந்து வரையில லைட்டாக வரையில வந்து நல்லா வெந்து வரையில வந்து லைட்டாக உப்பு போட்டு ஏலக்காய் 2 தட்டி போட்டு வெல்லத்தை நல்லா பாகு எடுத்து சும்மா தண்ணியில் கரைச்சி அதை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திராட்சை முந்திரி எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து நெய்யோடு சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டா திக்கான உடனே இறக்க வேண்டியது தான், முடிஞ்சு. இதில் என்னம்மா பிரமாதம்? அது அது ஆக்சுவலாக நார்மலாக நம்ம வந்து அடுப்பில் செய்கிறது, நம்ம கேஸில் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, டக்குன்னு ஆகிடும். ஆனால் வந்து பொங்கலுக்கு வந்து விறகடுப்பில் தான் செய்யணும். நம்ம வீட்டிலலாம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் வாசலில் வெளியில் விறகடுப்பில், இந்த வாட்டி என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா மாடியில் பண்ணலான்னு இருக்கோம். மாடியில் மண் கொட்டிட்டு அது மேலே அடுப்பு வச்சு செங்கல்லையோ இல்லை அடுப்புலையோ ஏதோ ஒன்றுத்தில் வச்சு விறகுல பானை வச்சு அதில் பொங்கல் வைக்கலான்னு இருக்கோம். பார்க்கலாம். கண்டிப்பாக நான் அது மாதிரி வைக்கல, லைவ் போடுறேன், இல்லை வீடியோ எடுத்தாது அப்லோட் பண்ணுறேன், சரியா? வேறு லெவல் பொங்கலுக்கு நான்வெஜ் செம. பிச்சு போடுவாங்க எல்லார் வீட்லேயும். பொங்கல் வைக்க தெரியாது, ஈஸியான விஷயம்தான். நான் வச்சது இல்லைங்க. சூப்பரு. ஏன் தான் வருகிறதோ இந்த இரவு, கட்டி நீ இல்லாத கவிதை எல்லாம் இருக்குமா? கவிதை நல்லா இருக்குமா? இந்த கவிதை நல்லா இல்லை. 2 minutes பொங்கல் இருக்கா? அப்படிலாம் இல்லை எம்மா, 2 minutes மேகி தான்மா இருக்குது. மேகி கூட 2 minutes ஆகலை, இப்போல்லாம் லேட்டாக தான் ஆகுது. தெரியாமல் கேட்டேன். பக்கமாக சொல்கிறீங்க. ஏத்தா ரொம்ப ஈஸிடா. சாதம் கஞ்சி வைப்பல்ல, அதை மாதிரியே நல்லா அரிசியை வேக வச்சுட்டு வெல்லத்தை போட்டு நெய்யோட அந்த முந்திரி திராட்சையெல்லாம் வதக்கி நெய்யோடு கொட்டி இறக்கணுன்னா அவ்வளோதான், சிம்பிள். அன்பு சகோதரிக்கு இனிய வணக்கம். மணி சகோ வாங்க, வணக்கம், இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? இனிய இரவு வணக்கம். சாப்பிட்டீங்களா? பிரபு அண்ணா 15வது விருப்ப பதிவை போட்டதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நலமா? மனப்பாடம் பண்ணாத மறக்காமல் சொல்லிட்டீங்க. மனப்பாடம் பண்ணதை மறக்காமல் சொல்லிட்டீங்க. பொங்கலையா? அச்சோ, நான் நல்லாவே சமைப்பேன் சகோ, இப்படிலாம் சொல்லாதீங்க. முகமது சகோ, நான் சோழ தேசத்தில் இருந்து வருகிறேன். உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா? நலம் அறியாமல் நல்லா இருக்கும் முகமது சகோ, தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைவ்ல வந்திருக்க உறவுகள் எல்லாம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேர் கேஜி அலப்பறைகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் அண்ட் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் உறவுகளே. லைவ்ல டபுள் டேப் பண்ணி ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. செல்லதுரை அண்ணா வணக்கம் 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 அண்ணா. கொஞ்சம் தொலைபேசியில் இருந்து தள்ளி பேசுங்க, பயமாக இருக்குது. லைவ்ல இருக்கோம். அப்படியா? இப்போ அப்பா இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? இல்லை ஸ்டாண்டில் போட்டுட்டுமா? அக்கா வீட்டில் எப்போவுமே சாட்டர்டே ஃப்ரைடே நான்வெஜ் செய்ய ஆமாம் ஆமாம். நீங்கள் இந்த ஊர், நாங்கள் சென்னை சகோ. ஒன்று பண்ணுங்க, லைவ் முடிச்சுட்டு பொறுமையாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. ஓகே ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, சரியா? இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்திற்கு. தேங்க்யூ ஸோ மச் மணி சகோ, தேங்க்யூ ஸோ மச். 2வது லைக் சிஸ்டர் செல்லதுரை அண்ணா, மிக்க நன்றி. அண்ட் லவ் டுடே, ஹாய் வணக்கம். என்ன ஞாபகம் இருக்கா? லவ் டுடே ஆல்ரெடி நான் வந்து உங்களை ஞாபகம் இருக்கான்னு கேட்டனே, அதுதான் நான். அப்படி சொல்ல போறீங்களா? இல்லையே, நீங்கள் புதுசு லைவுக்கு, எப்படி ஞாபகம் இருக்கும்? இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச்.